வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டாட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவான எதனா பொறுமை கேட்டுக்குங்க. ஒவ்வொரு படிநிலையாக நான் தோதான தகவல் சொல்கிறேன். ஓகே, முதலாவது யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த வாரை நிறுத்திடுங்க. ஓகே, போர் செய்யாதீங்க. ஓகே, அதே சமயத்தில் இந்த வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஹிந்தியில், அந்த படம் பாருங்கள். நான் தமிழ்லே பேசுகிறேன். ஓகே, அதாவது போரை நிறுத்திடுங்க. ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் அப்படின்னா, நிறையா கேம்ஸ் புக் பண்ணணும், நிறையா மூவிஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் செய்யணும். ஓகே, அடுத்து நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், ஒரு மூவியோட டைட்டில் ஃபோக்கஸ் ஆன் தி குட். அந்த படத்தோட டைரக்டர்ஸு, ஆக்ட்ரஸ்ஸு நம்ம புக் பண்ணணும். ஆல்ரெடி யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு படம் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்தாலே கூட போதும். ஓகே, ஒரு வாரத்தோட முடிவில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த முழு படத்துக்கு உண்டான எல்லா தகவலுமே நம்ம ஒரு தோதாக அமைச்சிக்குவோம். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நாசா ரிசர்ச் சென்டரில் தான் நிறையா வேலை இருக்குது. நம்ம நிறையா ரிசர்ச் செய்யணும். அதுக்கப்புறம் மருத்துவ ஆராய்ச்சி நிறையா செய்யணும். ஓகே, இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஓகே, தகுந்த மாதிரி தோது பார்க்குறோம். ஆனால் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த எர்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மட்டும்தான். இப்போ இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ மட்டும்தான். மற்ற எந்த நாடுகளுக்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு நாடு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. யூஎஸ்ஏ மட்டும்தான் நாடு அப்படின்ற மாதிரி தான் ஹாலிவுட் திரைப்படமே அப்படி தான் இருக்கும். ஓகே, நிறையா படங்களில் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல மட்டும்தான் ஆபத்து வர மாதிரி, யூஎஸ்ஏ மட்டும்தான் இந்த எர்த்துலேயே இருக்கிற மாதிரி தான் படமே எடுப்பாங்க. ஓகே, யதார்த்த ரீதியாக யூஎஸ்ஏல இருக்கிற என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அங்கே யூஎஸ்ஏக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கும். அந்த நிலப்பரப்புலேயே நம்ம தூது பார்த்துக்கலாம். இந்த எது நடந்தாலும் சரி, என்ன அந்த என்ன சொல்கிறது, இந்த விளைச்சல், அதுக்கப்புறம் இந்த வேளாண்மை, விவசாயம், அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த சிவில் இன்ஜினியரிங், இந்த ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் இந்த டாக்டர் கிளாஸஸ்ஸு, எதுனாலும் சரி எல்லாமே அந்த யூஎஸ்ஏக்குள்ளேயே தோது பார்த்துக்கணும். அந்த யூஎஸ்ஏ பார்டரை தாண்டி மற்ற எந்த நாடுகளோடையும் தொடர்பு ஏற்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு தோதாகாத ஒரு விஷயம் மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி திரும்ப இருக்கணும், எர்த் அப்படின்றது ஒரு கிரகம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கிரகம் இருக்குது. ஓகே, நம்ம புது புது கிரகங்களை கண்டுபிடிக்கணும், புது புது கேலக்ஸியை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த எர்த் அப்படின்ற ஒரு கிரகத்தில் யூஎஸ்ஏ மட்டும் தோதானா போதும், மற்ற நாடுகள்லாம் எப்படி தோதானா என்ன, தோதாகாட்டி போனால் என்ன, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகே, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேல் பற்றி. அப்போ இஸ்ரேல் மட்டும் காப்பாற்றினா போதும், ஈரான்லாம் ஏன் காப்பாற்றணும், மற்ற நாடுகள்லாம் ஏன் காப்பாற்றணும், பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு பதத்திலேயே தோது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக பார்த்திங்கன்னா சயின்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எர்த் அப்படின்றது, உதாரணத்துக்கு அண்டார்டிகாவில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதோட விளைவாக யூஎஸ்ஏலையும் தாக்கம் இருக்கும். ஓகே, யூஎஸ்ஏ மட்டும் தோதா அமைச்சிக்கிட்டால் போதாதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, வெவ்வேறு பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் யூஎஸ்ஏவுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால் யதார்த்த ரீதியாக ஒரு கிரகம். ஓகே, அந்த கிரகத்தில் இத்தனை நாடுகள் இருக்காங்க, இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம், இந்த மாதிரி கல்வி முறை, இந்த மாதிரியான இயற்கை நிலை அப்படின்றதெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போனா தான் ஒரு பொதுநிலையில் தோது பார்ப்பீங்க. ஓகே, அப்போனா தான் நிறையா விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஆத்ம நிலையானது விரிவடைய செய்யணும். சும்மா யூஎஸ்ஏலேயே வளர்ந்துக்கிட்டு இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அப்போனா தான் நிறைய படிநிலை தோதாகும். ஓகே, சரி, அடுத்து யூஎஸ்ஏலேருந்து எனக்கு கேஷ் தேவை. ஓகே, கேஷ் கிடச்சிது அப்படின்னா நான் உடனே யூஎஸ்ஏக்கு வரணும். யூஎஸ்ஏக்கு அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஹாலிவுட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ்ஏ ஸ்டூடியோ, அங்கே சொல்லிட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அந்த வீட்டில் அங்கேயே ஒரு கிரகப்பிரவேசம் செஞ்சுட்டு, அப்புறம் நிறையா ஸ்டூடியோ ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் ஓகேனா கவர்மெண்ட்ஸ் ஒர்க்குக்கெலாம் ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா எனக்கு நிறையா வேலை இருக்குது, நிறையா நாடுகளுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது. ஒரு வேளை எஜுகேஷன் ஓரளவு ஓகேனா நம்ம ஸ்டான்ஃபோர்டில் கூட படிக்கலாம்.
அங்கே 4 வருஷம் படிச்சுட்டு இன்னும் நிறைய இடத்துல நான் போய் படிக்கணும். நிறைய ரிசர்ச்சு, நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அது சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன உளவியல் ரீதியான தகவல்னால், யூஎஸ்ஏ இப்படி தாங்க ஸ்டேட்டஸு. ஓகே, நீங்களாக வந்துட்டு எப்படியோ சம்பாரிச்சிருங்க, நீங்களாக இங்கே வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம், தோது பார்த்துக்குறோம். எப்படியாவது நீங்கள் வந்துட்டு அங்கே தோது பார்த்துட்டு இங்கே வாங்க, சரிங்க நானே இங்கே மூவி எடுத்துக்கிறேன், இங்கேயே நான் ஓரளவு தோது பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ, நீங்கள் அங்கே மூவி புக் பண்ணுறீங்க, அங்கே மூவி புக் பண்ணி நீங்கள் அங்கேயே நடிக்கிற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ வருஷம் ஆகும், அதுக்கு பேசாமல் இங்கே வாங்க அப்படின்றாங்க. சரி நான் இங்கே வரேங்க அப்படின்னா, முதல்ல நீங்களே காசு ரெடி பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவங்கள தோது பார்த்துக்குறோம். இப்படி ஒரு முரணான ஒரு நிலையில் இருக்காங்க. முரண் அப்படின்றத விட எதிரும் புதிருமாக இருக்கிறாங்க. இவங்களே நல்லதும் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் இவங்களே கெடுதலும் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க. அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. நிச்சயமாக 100% பாதுகாப்பு கிடையாது. எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. நல்லதும் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் இவங்களே கெடுதலும் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சமநிலையான ஒரு பதத்தில் தான் நம்ம தோது பார்க்கணும். அதனால் என்ன தீர்வு அப்படின்னா, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சமமான ஒரு பதத்தில் எல்லா நாடுகளோடையும் ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் யூஎஸ்ஏவில் வந்துட்டு ஸ்டே பண்ணும்போது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா யூஎஸ்ஏ மட்டும் ஒரு மைய நிலைப்பாடாக தோது பார்த்தோம்னு வச்சுங்க, அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே கெடுதல் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா டைம் நான் துன்பத்தை அனுபவிச்சிருக்கேன். ஓகே, அதனால் எந்த ஒரு விஷயமானாலும் ஸ்டேஜ் ஒன்லேயே சால்வ் பண்ணணும். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ நல்ல நாடு தான், நிறைய விஷயம் நல்லா தோது அமைச்சு கொடுப்பாங்க. காசு மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் தான் காசை தவிர தான் உசுரையை கொடுத்து கூட காப்பாற்றுவாங்க. ஆனால் அதுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அதாவது ஒரு கேமுக்காகட்டும், ஒரு மூவிஸ் ஆகட்டும், இல்லை ஏதோ ரிசர்ச் ஆகட்டும், இந்த அது இது எது அப்படின்றலாம் விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோவாக இருந்தது. நம்ம பேசுகிறப்ப நிறைய பேர் மிங்கிள் ஆகிறதுனால அது தகுந்த மாதிரி தான் நம்ம பேசி ஆகணும். ஓகே, அதனால் ரொம்ப துன்பப்பட தேவையில்ல. காசு கொடுத்தீங்கன்னா ஓரளவு தோது பார்க்கலாம். ஆனால் இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, இவங்க ரொம்ப உணுப்பாக பிழைக்கிறேன் அப்படின்ற பேரில் காசை மட்டும் கேட்காதீங்க, மற்றது எதுனாலும் சார் நாங்கள் ஒட்டுமொத்த பேரும் யூஎஸ்ஏவில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே நாங்கள் மறுகை ஆகிறனா கூட மறுகை ஆகிறோங்க. காசு மட்டும் கேட்காதீங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. காசு அப்படின்றது ஒரு பேப்பரு, ஒரு காயின்ஸ், அது ஒரு விஷயமே கிடையாது. அதை தாண்டி நிறைய படிநிலை இருக்குது. ஆனால் அது புரியல. காசு தான் பெரிய விஷயம் நினச்சிக்கிறாங்க. அப்படின்றப்போ நம்ம சொல்லி புரிய வைக்கிறது நிச்சயமாக சிரமம். ஓகே, சரி நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல், ரஷ்யா பொறுத்த வரைக்கும் என்ன தகவல்னால், ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் வேலை எல்லாமே தோது பார்க்கலாம். முதலாவது வாழ்கிறதுக்கு முதல்ல சாப்பாடு வேணும், நல்ல துணிமணி வேணும், நல்ல ஒரு இடம் வேணும். இங்கே அடிப்படை வசதிக்கு போராட்டமாக இருக்குது. ஓகே, அதனால் எனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடியோ ஒரு 100 கோடியோ, அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரில்லியனோ ஒரு 10 ட்ரில்லியனோ, அட்லீஸ்ட் ஒரு 100 ட்ரில்லியனோ ஒரு 50 ட்ரில்லியனோ, அட்லீஸ்ட் ஒரு 1000 கோடியாவது காசு கொடுத்தீங்கன்னா கூட ஏதாவது ஒன்று தோது பார்க்கலாம். மூவிஸ் புக் பண்ணலாம். ஏன்னா ஆஃபீஸ் போடணும், அந்த புக்கெல்லாம் எழுதணும் அப்படின்னா ஒரு 300-400 பக்கம் வரும். அதுக்கெல்லாம் A4 ஷீட்டு வாங்கணும், பேனா வாங்கணும், நிறையா லொக்கேஷனுக்கு போகணும். அதில் எனக்கு நிறைய லோன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணணும். நிறையா விஷயம் நான் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வேலை அப்படின்றது எனக்கு தோதாகும். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டுங்க, எங்கள் வேலையை தோது பாருங்க அப்படின்றது தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். அப்படி தான் காட் முருகன் தோது பார்த்தா அப்படி கடைசியில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அதனால் என்னோடய தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்யுங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு தோது அமைச்சு தருவேன். ஓகே, சரி, அடுத்த தகவல், சைனாவை பொறுத்த வரைக்கும் மூவிஸ் மட்டும் தோது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே படிப்படியாக எல்லா வகையிலும் தோதாக அமைச்சிக்குவாங்க. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு டிஸ்கஷன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் என்ன எரர் அப்படின்னா, ஓஎஸ் சாஃப்ட்வேர் தான் எரர். உதயநிதி ஸ்டாலினோட ஓஎஸ் சாஃப்ட்வேர் தான் எரர். ஓகே, அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, முதலாவது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படிலாம் இருக்குது. ஓகே, அதை நம்ம என்ன கன்சல்ட் பண்ணணும். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டிஎம்கேவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தையாக பிறந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நல்லபடியாக வளர்த்துவாங்க. இந்த ஸ்டாலின்லாம் அவரோட அப்பா கருணாநிதி ஊறுபட்ட செல்லம் கொடுத்துருக்கா. அப்படி வாழ்க்கையில் துன்பம்னா என்ன, துயரம்னா என்ன, வேதனைனா என்ன, வறுமைனா என்ன, பசினா என்ன, கொடுமைனா என்ன, இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தான் புரியுமே தவிர ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் உணர்றதுக்கு உண்டான ஒரு சான்ஸே இல்லாத அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ
ஒரு செல்வ செழிப்பாகவும் ஒரு கௌரவமாகவும் அப்படி ஒரு வாழ்வியல் யதார்த்தமாகவும் வளர்த்திருக்கா அப்படி. ஓகே. நிறையா டிஎம்கேவோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாரும் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்னொருத்திட்ட போய் வேலை செய்யாமல் வீட்டில் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு ஏதோ ஒரு கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும். ஓகே. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஊறுபட்ட செல்லம், செல்லமான செல்லம். அவரோட ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதோ துன்பம் ஏற்படுறப்போ அவர் வந்துட்டு யாரை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா ஸ்டாலினை தான் எதிர்பார்க்குறாரு. எங்கள் அப்பா வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்த ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியலோட யதார்த்தமான நிலப்பரப்பு பகுதி அப்படின்றது ஒரு வல்லரசு நாடாக இருந்தால் அவரோட பதத்துக்கு போதாக இருக்கும். ஆனால் இப்போ தான் ஒரு வளரும் நாடான ஒரு நிலையில் இருக்குது. ஓகே. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பதம் இருக்குது. ஓகே. என்ன தகவல் அப்படின்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் டேடி வந்து நல்லபடியாக வளர்த்தனா அப்படி ஓகே. அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக வளர்த்துனீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, இப்போ பேர குழந்தைங்களாம் எடுத்துட்டீங்க ஓகே. இப்போ நீங்கள்கிட்ட அதாவது இதில் மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1000 கோடி 10,000 கோடி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு பாருங்கள் 10,000 கோடியில் ஒரு பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்யட்டும் போதும். 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஸ்கூலு 2-3 ஸ்கூல் இருக்கிறதா சொல்கிறாங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேன்னா பெரிய லெவலில் பண்ணுங்கள். சும்மா வருஷத்துக்கு வந்து ட்ரில்லியன் கணக்கில் டர்ன் ஓவர் மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் அந்த மாதிரி ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா ஒன்றும் தெரிவிக்காது. லாபமோ நஷ்டமோ செல்லமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தனியார் நிலையிலே தோதாகும். மக்களோட நிலையில் பார்த்திங்கன்னா வரி பணம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களோட பதத்தில் வந்து தோது பார்க்கறது நிச்சயமாக சிரமம். ஓகே. ஏன்னா இவரோட ஓஎஸ்சி இவரோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு எரராக இருக்குது. ஏன்னா மக்களோட ஒரு பதத்தில் வர்றப்போ தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். ஓகே. அதனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே இதுக்கு மேலே குளத்தூர்லேயும் எல்லாமே செக் பண்ணி பார்த்தல வரைக்கும் அவங்க வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க. யாரும் வந்துட்டு ஏமாற்றலை குளத்தூர்லேயுமே. ஓகே. அதனால் சரி தோல்வி கண்ட குளத்தூர் ஸ்டாலின் அந்த அந்த ப்ராஜெக்டானது கம்ப்ளீட்டட் அவ்வளோதான். அதை பற்றி நம்ம அவங்களுக்கு கேட்ட மாதிரி எல்லாம் தெளிவான ஒரு விவரம் சொல்லிட்டாங்க. ஓகே. என்ன காரணம், எதுக்குனால காரணம், அவங்க ஏமாத்துறாங்களா இவங்க ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். தோல்வி கண்ட குளத்தூர் ஸ்டாலின் உண்மை நிலவரமும் பின்னணியும் தகவல் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தொகுப்பில் ஒரு கட்டுரையே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே. சரி இதுக்கப்புறம் என்ன சட்டசபையில் இடம் கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஆட்சி நிர்வாகத்தில் இடம் தோதாகுமான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் தான். அதாவது போன ஜென்ரேஷன் தான் படிக்கலை, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் மேக்ஸிமம் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதுக்குண்டான சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் இப்போ உங்கள் காவேரி நீர் திட்டமாகட்டும் எதுனாலும் சரி போராட்டம் பண்ணுறதை விட ஒரு மனு எழுதிட்டு போயிட்டு தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு லெட்ரு கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் லெட்ரு கொடுத்த முதலமைச்சர்கிட்ட அவர் என்ன தகவல் சொல்கிறான்றதை பொறுத்து இருந்து தான் நாங்கள் அடுத்த செயல் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மீடியாக்கிட்ட தகவல் சொல்லலாம். நீங்கள் கட்சி பொதுக்கூட்டத்துக்கெலாம் போகிறீங்க, நல்ல விஷயம் தான். ஆமாம் நிச்சயமாக நீங்கள் போகணும். ஏன்னா நீங்கள் போனால் தான் ஒரு 200 காசு கிடைக்கும். நீங்கள் போகலைன்னா அந்த காசுமே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் சென்னையிலே இருக்கிறீங்களா, நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லா வசதியாக இருக்கீங்களா ஒன்றும் தெரில. உண்மையிலுமே சொன்னால் இங்கே வறுமை அதிகமாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. அது மேலோட்டமாக பார்த்தா அப்படிலாம் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மை ஆழ்ந்து உள்ளார்ந்த ரீதியாக அகநிலையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஊறுபட்ட வறுமை இருக்குது தெரியுங்களா. ரொம்ப கொஞ்சம் ரணமாக தான் இருக்குது. ஏதோ நாங்கள் ஏதோ ஓரளவு தோது பார்க்கறனால அந்த ரணம் அப்படியே ஓரளவு சால்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. யதார்த்த ரீதியாக இங்கே ரொம்பவே வறுமையாக இருக்குது. அதனால் நீங்களாம் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுனீங்கன்னா தான் அந்த கூட்டத்தில் கூட்டம் கூடுறதுக்கு ஒரு 200 ஒரு வேளை சாப்பாடோ ஏதோ ஒன்று காசு கிடைக்கும். நீங்கள் வரலைன்னா அதுவுமே கிடைக்காது. அதனால் கட்சி கூட்டத்தில் போய் பேசுகிறது இதெல்லாம் நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அது நல்ல விஷயந்தான். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா தான் காசாவது கிடைக்கும். ஓகே. ஆனால் வந்து ஒரு முறை அப்படின்றப்போ நீங்கள் பேசலாம். அதே சமயத்தில் ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டு இந்த மாதிரி முதலமைச்சர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட வந்துட்டு ஒரு தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவருக்குமே புரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் லெட்டர் படித்து பார்த்துட்டு சரியாக இருக்கிறப்போ அதை வந்து செயல்படுத்துவோம் அப்படி. அதுக்கப்புறம் வேணால் இந்த மாதிரி நாங்கள் லெட்டரை கொடுத்தோம் அதனால தான் செயல்படுத்தினாங்கன்னு நீங்கள் சொல்லிக்கலாம், நீங்கள் பெருமை தேடிக்கலாம். ஓகே. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது. உங்களோட தனிப்பட்ட வாழ்வியலில் வந்துட்டு அரசியல் அப்படின்ற ஒரு தொழிலாக நினைக்கிறீங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுத்தளத்தில் வந்து மக்களை பிடிச்சி சித்திரவதைப்படுத்துகிறீங்க. ஓகே. எனக்கு இப்படி நடந்துருச்சு அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கணும், நான் இப்படி இருக்கேன் அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும்,
நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அப்படியே நினைக்கிறீங்களே தான். நான் இப்படி நல்லா வசதியாக இருக்கேன், என்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டேன், சொந்தமாக ஸ்டூடியோ வச்சுருக்கேன், பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேன், என்ன மாதிரி நீங்களும் நல்லபடியான ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கோங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, நல்லதை நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, அதனால் யதார்த்த ரீதி என்ன தகவல் அப்படின்னா, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடியோவில் வெல்கம் இருக்குது, உங்களுக்கு வரவேற்பு இருக்குது. என்ன ஸ்டூடியோவில் வந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அரசியலில் தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறதான் சிரமம். அது நான் வேணால் சொல்கிறேங்க, ஒரு 2-3 ட்ரில்லியன் காசு கூட கொடுத்துட்றேன். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அரசியல் செட் ஆகாது. ஓகே, அவரோட ஓஎஸும் சாஃப்ட்வேருமே எரராக இருக்குது. அமெரிக்காவெலாம் பார்த்திங்கன்னா வல்லரசு நாடுகள்லாம் ஒரு சில நாடுகளில் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் குழந்தைங்கள வளர்த்துவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு காசு கொடுத்தா தனியாக நீ வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் தான் கடைசி வரைக்குமே அப்பா அம்மா கூடவே இருப்பாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அப்படின்றது தேவை. ஓகே, ஆனால் இதுக்கு மேலே உதயநிதி ஸ்டாலினை தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். ஆனால் காசு வேணால் எவ்வளோ ட்ரில்லியன் கணக்கில் வேணுமா வாங்கிக்கிங்க, தனியாக தொழில் ஆரம்பிங்க, தனியாக நிர்வகிங்க. மக்களோட பதத்தில் வந்து தோது பார்க்கன்னு நினைக்காதீங்க. மக்களோட உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, புரியல. மக்களோட வரி பணத்தை எடுத்து விளாட்றதுன்றது அது ஒரு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே, அது ஏதோ ஒரு சில பேர்னால் பரவாயில்ல. எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் இருந்து சரி இப்போ வரைக்குமே துன்பம்னா கொஞ்சம் கொடுமை தான். என்னென்னா ஏதோ ஒரு சில வருஷம் துன்பத்தை அனுபவிச்சாங்கன்னா கூட அதுவே ஒரு தீங்கு தான். இருந்தாலும் ஒரு வரலாற்று எடுத்து படிக்கிறப்போ சரி அப்படின்லாம். கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலேயும் இன்ன வரைக்குமே துன்பம் அப்படின்றப்போ கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அரசியலில் உங்களுக்கு தோதாகலை. ஓகே, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை தோது பார்க்க நினைக்காதீங்க. அவர் தோதாகிறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, அடுத்து ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோவில் வெல்கம் இருக்குது. எப்படியாவது வள்ளுவர் மூவி எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, எனக்கு அந்த கேசட்டு தேவை. ஓகே, இதுக்காக நான் உங்களுக்கு எத்தனை கோடினாலும் சம்பளம் கொடுத்துட்றேன். ஓகே, ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்க்குறப்போ உங்களை வந்து சேவ் பண்ண முடிகிறது எந்த அளவுக்கு தோதாகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் வள்ளுவர் மூவி பொறுத்த வரைக்கும் எத்தனை கோடி ஆனாலும் கொடுத்துட்றேன் சம்பளமாக. அந்த படம் மட்டும் எடுத்துகிட்டுனா போதும் எனக்கு. அதுக்கப்புறம் சில ட்ராமாஸ் எல்லாம் இருக்குது. அது எங்கள் அவ்வளோ பெரிய விஷயமாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அடுத்து 300-400 வருஷத்துக்கு அப்புறம் கூட யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. அடுத்து 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய படம் மட்டும்தான் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாங்க, இப்படிலாம் நல்லபடியாக படம் எடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நமக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலையாகவும் ஒரு பதமாகவும் ஒரு அடையாளமாகவும் ஒரு அங்கீகாரமாகவும், அதாவது மக்களை விடுங்க, ஒரு சொந்த பந்தத்துலேயாவது இப்படி உங்கள் தாத்தாவோட தாத்தா ஒருத்தர் இருந்தால் அப்படி அவர் ஒரு படம் நடிச்சிருக்கா அப்படி அந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காவது ஒரு கேசட்டாவது வேணும். அதனால் வள்ளுவர் மூவிக்கு நிச்சயமாக எடுக்கணும். ஓகே, அதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் வேணாலும் நான் சம்பளம் காசு கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து ஸ்டூடியோவில் கொஞ்சம் வேலை இருக்குது. என் கூட வந்தீங்கன்னா 2-3 படம் நடிக்கலாம், வெப் சீரிஸ் நடிக்கலாம், சீரியல்லாம் நடிக்கலாம். இல்லை அரசியல் தான் வேணும் அப்படின்னா வள்ளுவர் படம் மட்டும் நீங்கள் ஓரளவு நடித்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே, மற்றபடி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கருணாநிதி இருந்த வரைக்கும் அவர் ஓரளவு தோது பார்த்தா அப்படி. அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சிக்கலாம், இல்லைன்னா வெவ்வேறு தொழில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் ஸ்டேட்டஸு. சரி, ஓகே, நான் வேறு ஏதாவது தோதானா நானே கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல், லோகேஷ் கனகராஜ் என்கின்ற சதீஷ் டிஸ்கஷன். சரி, ஒரு டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவானதை பொறுமை கேட்டுக்குங்க. அதாவது அவர் யதார்த்த ரீதியாக இப்போ அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு டிசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு படத்தில் தோது பார்ப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லியோ படத்தில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னீங்க, கடைசியில் அந்த படத்தில் எனக்கு எந்த கேரக்டருமே எனக்கு தரல. அடுத்து கூலி படத்தில் நீங்கள் படம் எடுத்துகிட்ருக்கிறப்போ ஸ்டோரி சொல்லுங்கள், ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுங்கள், நம்ம அதையே எடுக்கலான்னீங்க. நானும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே சொல்லிட்டு உங்களுக்காக புக் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அந்த புக் பண்ண படத்தை வந்துட்டு நான் வேறு ஒரு படத்தில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான நிலை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிராகரிக்கக்கூடாது, அவங்களுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும்.
நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம மாநிலமாக இருக்கிறோமா, நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஓரளவு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. வெவ்வேறு ஸ்டேட்டில், அதாவது வெவ்வேறு நாட்டில் நாடு அமைகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அங்கே ரொம்ப செல்வாக்கு அதிகம். அப்படின்றப்போ அவங்க நம்ம ஓகே சொல்லிட்டு அவங்க நிராகரிக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்பவே சிரமம். ஒரு மேல் ஆக்டராக இருந்தால் நிச்சயமாக சிரமம். ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தால் கூட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது இந்த மாதிரி காசு வேணால் வாங்கிக்கிங்க, இந்த படம் இல்லை உங்களுக்கு தோதாகிற சிரமம், அடுத்த படத்தில் தோது பார்த்துக்கலான்னா கூட சரி. ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஓரளவு சமநிலை ஏற்பட்டுருவாங்க, சமநிலையாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் ஒருத்தர் புக் பண்ணிவிட்டு அவர் நிராகரிக்கின்றது நிச்சயமாக அது வந்துட்டு சரியான முறைன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே. அடுத்து கூலி படத்தில் நடிக்க வைக்கிறேன்னு நீங்கள் அந்த படமே எடுத்து முடிச்சிட்டிங்க, நடிக்க வைக்கல. அடுத்து இந்த டிசி படத்துலையாவது எனக்குன்னு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம். அது ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரோ ஏதோ ஒரு கேரக்டர், எனக்குன்னு ஓரளவு சேல்ரி தோது பார்க்கல நீங்கள். ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு வகையில் தோது பாருங்கள் அப்படின்றது யதார்த்த ரீதியாக என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு டைரக்டரு ஹீரோவாக நடிக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு படத்தில் ஹிந்தியில் நடிக்க சொன்னேன், அதுக்கப்புறம் தமிழில் வந்துட்டு உங்களுக்கு தோது பார்க்குறது சிரமம் அப்படின்னு சொன்னேன். ஓகே. யதார்த்த ரீதியாக ஒரு நபருக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன், உங்களோட திறமையும் டேலண்ட்டும் உள்ள நிறையா பேர் இருக்காங்க. உழைக்கிறவங்க உங்களோட அதிகமாக உழைக்கிறவங்க இருக்காங்க, உங்களோட அதிகமாக திறமைசாலி நிறையா பேர் இருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு கிடைச்ச ஆதரவால் தான் நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆதரவு தரணும். ஓகே. ஏன்னா நீங்கள் ஆதரவு தர வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நான் பல பேருக்கு ஆதரவு தருவேன். நான் வந்துட்டு எல்லா படத்துலேயுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னை வந்து புக் பண்ணுங்கள், நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு. நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியே நான் ரொம்ப நல்லவன் தான். ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சங்கட்டமாக இருந்தால் கூட எனக்கு ஒரு நெருடலாக இருக்கும். சரி, என் கூட வந்து சும்மா நில்லுங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன், ஏதோ கேரக்டர்லேருந்து நடிங்க அப்படின்ட்டுருவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த படத்துலையும் எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க, எனக்கு எந்த விதமான ஆதரவுமே தர மாட்டேங்கிறீங்க. ஓகே. ஆனால் இத்தனைக்கும் உங்களுக்கு ஸ்டேலம் ஸ்டூடியோலேயும் வச்சு நான் உங்களுக்கு சம்பளம் வேறு கொடுக்குறேன். ஆனால் உங்களோட நிலையிலேருந்து நீங்கள் என்ன ஆதரவு கொடுத்தீங்க? ஓகே. ஒரு கொஸ்டின் தானே. அதனால் உங்களுக்கு ஆதரவு தர்றது அப்படின்றது ஓகே தான், ஆனால் நீங்கள் எத்தனை பேருக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். நீங்கள் மட்டும் பொழைச்சா போதும்னு நினைக்காதீங்க. சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பொழைச்சா தான் அவங்கவுங்க பொழைக்க முடியும். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு தனிநிலை பணி அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு பணி. ஓகே. அதனால் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கணும், அப்படின்னா தான் தோதாங்க. அடுத்து இந்த டிசி மூவி பற்றி ரிவ்யூ அது நீங்கள் நேரில் வாங்க, நான் சொல்கிறேன். ஓகே. இல்லைன்னா நிறையா ரிவ்யூ சொல்லுவாங்க, அதை கேளுங்க. ஓகே. நீங்கள் எத்தனையோ முறை சென்னை வந்தேன், என்ன அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10,000 கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் இருக்குமா? இல்லை அப்படியே வந்துட்டு 3 நாள் 4 நாள் ஏதோ நேரில் வந்துட்டு நீங்கள் பேசிவிட்டு என்னென்னு தோது பார்த்துருக்கலாம், இல்லை காசு அனுப்பியிருக்கலாம். ஓகே. உங்களுக்கு கிடைச்ச ஆதரவெல்லாம் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா தான் பிழைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அது என்ன அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே. ஒரு பதமாக இருந்தால் மட்டும்தான் சரியான ரிசல்ட்டு கிடைக்கும். யதார்த்த ரீதியாக பேசாமல் யூஎஸ்ஏ ஸ்டூடியோவில் நடித்து ஆஸ்கார் அவார்டு வாங்கிக்கிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுன்றது தான் ஒரு யதார்த்தமான இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான கூற்று. அது எல்லாத்தையும் நான் ஓரளவு நிராகரிச்சுட்டு நான் ஓரளவு தோது பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஓகே. அதனால் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிச்சிங்க, சம்பளம் வாங்கிட்டீங்க, அந்த படம் ஓடினாலும் ஓடலைனாலும் கலாநிதி மாறன் அவர் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய நஷ்டம்லாம் கிடையாது. சும்மா அவருக்கு வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி, காசு மாதிரி தான். ஓகே. படம் லாபமா, சரி ஓகே, நஷ்டமா, சரி ஓகே, அப்படின்ற மாதிரி கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவா. அப்படி நீங்கள் ஓவராக உணர்ச்சி வசப்படுறனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பேசாமல் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா காசு செலவு பண்ணி எல்லாேருக்கும் ஒரு டிக்கெட் காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அந்த டிக்கெட் படம் பார்ப்பாங்க. ஒரு படம் பார்க்க போனால் கூட 500 காசு வேணும். ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஓகே. சும்மா போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே.
மற்றபடி தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் நான் எப்பயுமே தலையிட மாட்டேன். அதனால் உங்களோட பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லிடுவேன். ஓகே. அதனால் இறுதியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் உங்களுக்கும் ஆதரவு கிடைக்கும். ஓகே. இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? ஓகே. நீங்கள் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மூவி எடுக்கிறதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டீங்க, அதே மாதிரி தான் இப்போ நான் இருக்கேன். ஓகே. எனக்கு ஏதாவது ஒரு படம் தோதாச்சுன்னா, எனக்கு ஏதோ கொஞ்சம் கேஷ் அட்வான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா, எங்கள் ஃபேமிலி ஓரளவுக்கு கேர் செஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் என்னுடைய தேவைகள்லாம் ஓரளவு பூர்த்தி செஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படிநிலையும் நானும் தோது பார்ப்பேன். ஓகே. நீங்கள் மட்டுமே இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், மற்றவங்க யாருமே தோது பார்க்கக்கூடாது அப்படின்றப்போ எப்படி ஆதரவு கிடைக்கும்? ஓகே. இப்போ நானே இருக்கேன்னா கூட புது புது ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த கலைத்துறையானது ஒரு மேல்நிலைக்கான தோதாகும். அப்போ தான் நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படிப்பாங்க, காலேஜெலாம் உருவாகும், வாழ்விலோட யதார்த்தமான நிறையா வகையில் தோதாகும். அது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டீம் பிஸ்னஸ், அதாவது ஒரு குழு பணி அப்படின்பாங்க. அது நிறைய விஷயம் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலோ இல்லை அனுபவ ரீதியாகவோ நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகே. சரி. மற்றபடி உண்மையாலுமே நான் நல்ல விஷயத்த மட்டும்தான் எப்பவுமே ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே. ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளோட தமிழ் மரபுன்னே சொல்லலாம். ஓகே. நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லாம் படிச்சிங்கன்னா புரியும். ஓகே. அதனால் உங்களுடைய திரைப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. மற்றபடி அது என்ன சொல்கிற ரசிகர்களுடைய பதம் தான். ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகே. சரி. அடுத்த தகவல், திலகவதி டிஸ்கஷன். திலகவதியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஷன். ஓகே. அந்த வகையில் யதார்த்த ரீதியாக அந்த பஃபர் ஃபிஷ்ஷுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாக சில விஷயத்தை நம்ம டிஸ்கஷன் செய்யணும். இல்லைன்னா வச்சுங்க கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் ஆகும். ஓகே. அவங்கள பொறுத்த வரைக்கும் காலையில் வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும் அப்படிலாம் கிடையாது. காலையில் எழுந்திரிக்கிறாங்களா, மாமியார் அதாவது எங்கள் பாட்டி டீ போட்டு கொடுத்துருவாங்க, பால் பாக்கெட் வீட்டுக்கே வந்துடும், எல்லா வசதியுமே வீட்டிலே இருக்குது, குழந்தைங்க தன்னாலே ரெடி ஆகிடுவாங்க, எங்கள் பாட்டி எல்லாம் சமைச்சிருவாங்க, தண்ணி வந்தாலும் தானாக மோட்டரில் வந்துடும், துணி துவைக்கணும் கூட வாஷிங் மிஷினில் துவைச்சிக்கலாம், எந்த வேலையுமே கிடையாது. டிவி பார்க்கலாம், அவ்வளோதான். மேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எந்த ஒரு மன அழுத்தமுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் ஓரளவு எங்கள் சித்தப்பாவே தோது பார்த்துக்கோ அப்படி. அது அப்படியே போராக இருக்கிற மாதிரி இருக்கும். வருஷங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப போராக தான் இருக்கும். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? தினமும் ஒவ்வொரு லொக்கேஷனை மாற்றிட்டா இருக்க முடியும். அதனால் இப்படி தான் அவங்களோட ஸ்டேட்டஸ்ஸு. அதனால் பார்த்திங்கன்னா ஆத்மநிலை எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படியும் இது நடக்க தான் போகுது. அப்புறம் நைட்டு தூக்கம் வராது. சரி, ஓகே. பகல்னானே இப்படி தான். சரி, இப்படியே அவங்களோட மனநிலை இருக்கிறனால அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஏதாவது அப்படி மனசு உடஞ்சி போகிற மாதிரி நிகழ்வாக இருந்தால் எப்படி இருக்கும், ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அப்படின்றப்போ அவங்க துன்பமோ சரி, அது இன்பமோ சரி, மொத்தத்தில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்ன தான் தீர்வு அப்படின்னா, இப்போ அவங்களோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், சமைக்க கற்றுக்கணும், அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது என்னென்னா காமசாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் அவங்க தோது பார்த்தாலே போதும். அப்போ தான் ஒரு தனி நிலையில் பார்த்திங்கன்னா அந்த ஆன்ட்டி என்னை துன்புறுத்த மாட்டாங்க. எனக்கு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 வரைக்கும் எப்போ வயிற்ற பிடிச்சி இழுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதுவும் குளிக்கிறப்ப நிச்சயமாக வயிற்ற பிடிச்சி இழுப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு புரியல, என்ன பதம் அப்படின்றது புரியல. அப்படின்றப்போ அவங்க அதை படிக்கணும், புரிஞ்சுக்கணும். காமம்னா என்ன, அது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் கலாச்சாரத்துலேயே இருக்குது. காமசாஸ்திரம்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயம் கற்றுக்குங்க அப்படின்றாங்க. அந்த கலவி அப்படின்றத அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அவங்க ஆத்மாவானது ஒரு சமநிலை ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் யாரையும் வயிற்று பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. ஓகே. அதுதான் உங்களுக்கான ஒரு தீர்வு. அடுத்து இப்போ எங்கள் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தன் குழந்தைங்கள தான் கூடவே வச்சுக்கணும், நல்லபடியாக பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வாழ்விலோட யதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புரியல. நிறைய காசு வேணும்,
சமுதாய வாழ்வியலுக்கு நிறையா தேவையெல்லாம் இருக்கும் அப்படிலாம் அவங்களுக்கு புரியல. அதனால் எங்கள் பேரண்ட்ஸோட ஒரு படி மேலே சித்தப்பா, அதுக்கப்புறம் அந்த இந்த சித்தி, இந்த கேரக்டர்லாம் என்ன டேமேஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு படி கொஞ்சம் நாலேஜாக இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி அந்த மம்தா ஸ்ரீயெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு குரோ கணக்கில் கேஷ் இருந்தால் தான் தோதாகும். இருந்தாலும் அக்செப்டட். ஓகே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு படத்துலேருந்து ஒரு படி ஒரு மேலான ஒரு வாழ்வியல். என்னங்க காரணம்? உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கள் அப்பா வந்துட்டு சரியாக படிக்கலை. பொண்ணு கல்யாணம் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்த சொந்த பந்தங்கள்லாம் யாரும் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நிறையா விஷயம் கடந்து போன ஒரு பாதையாக இருக்கிறனால ஒரு நெகட்டிவாக தான் சொல்லுவாங்களே தவிர பாசிட்டிவாக யாரும் தோது பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான். ஓகே. பழைய தலைக்கட்டெல்லாம் போயிட்டாங்க. ஓகே. நிறையா தலைக்கட்டு இருந்துச்சு, அது எல்லாமே போயிட்டாங்க. ஓகே. அதனால் ஆதரவு அப்படின்றது ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. படிப்பறிவு இல்லை, கோபம், தான் செய்யக்கூடிய தொழிலில் நிறையா துன்பம், துயரம், வேதனை. ஆனால் இது எல்லாமே மறுத்து போன மாதிரி ஒரு மனநிலை. குடும்பம் உண்மையாலுமே தெரியாத குடும்பம் தான். ஓகே. என்னோடய பிரதர் கண்ணனாவது காப்பாற்றுவான்னு நினச்சேன். அவன் வந்துட்டு தான் துன்பத்தோட வளையத்தில் சுற்றிட்டுருக்கிறான். நான் சம்பாதிக்கிறேன், வீடு கட்டுறேன், வட்டி கட்டுறேன், சீட்டு போடுறேன், தேங்காய் இல்லை, மாங்காய் இல்லை, ஊறுகாய் இல்லை, இப்படியே தான் அவனுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போனால் கூட அவன் தான் துன்பத்தை தேடிக்குவான். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வாழலாம். சரி, அப்பாவுக்கு இவ்வளோ பிரச்சனை, இந்தாப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எல்லாம் கடன் வாங்கிட்டேன், கல்யாணம் பண்ண பரவாயில்ல விடு, எல்லாம் பார்த்துருந்த ஒரு 50,000 வச்சுக்கோ, செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று தோசை செஞ்சு கொடுக்கலாம். அவன் என்னென்னா ரொம்ப சுகுராக பொழைச்சிக்கலான்னு நினைக்கிறான். அப்படி பொழைக்கிறது நிச்சயமாக சிரமம், ரொம்ப சிரமம். சரி அப்பா அம்மா தான் கஷ்டப்படுறாங்க, அண்ணனை கொஞ்சம் ரெடி பண்ணலாம், ஒரு வேலைக்கு அனுப்பலாம். என்னண்ணா வேணும் உனக்கு? எவ்வளோண்ணா காசு வேணும் சொல்லணும், அந்த காசு தரணும். வாண்ணா நானே உனக்கு வேலையில் சேர்த்து விட்றேண்ணா, வேலை செய்யணும், மாதம் சம்பளம் வாங்கி கொடுணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியெல்லாம் ஓரளவு ரெடி பண்ணணும், வீட்டுக்கு கொஞ்சம் வசதியெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு பிற ஆசிரமத்தில் எனக்கு காசு அதாவது ஆசிரமத்தில் இவனுக்கு காசு கொடுக்குறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அவன் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறான், ஃபேமிலியை மிஸ்யூஸ் பண்ணுறான். ஆசிரமம் அப்படின்றது ஒரு தனி விஷயம். அது வேலை இருக்கும், வேலை இருக்காது, அதெல்லாம் ஒரு தனி விஷயம். அவ்வளோலாம் டீப்பாக போகக்கூடாது ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே. அப்படியே மிஞ்சி போனால் அவனுக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுக்க போகிறாங்க, 1000 சம்பளம் ஏற்றுவாங்க, வருஷத்துக்கு ஒரு 1000 சம்பளம் ஏற்றுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீ வெளியே போய் சம்பாரிச்சிக்கிங்க, ஆசிரமத்தோட செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே போய் சம்பாரிச்சிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆசிரமத்தை பொறுத்தவரையும் காசெல்லாம் எதிர்பார்க்குறது நிச்சயமாக சிரமம். ஆசிரமன்றது ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி தான். அங்கே நம்ம தான் போய் காசு கொடுக்கணுமே தவிர அங்கேருந்துலாம் அங்கே 1 ரூபா காசு கிடைக்காது அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே. அதனால் இவனும் வந்துட்டு தான் கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் நல்லா திங்க வைக்கணும், தூங்க வைக்கணும் தான் நினைக்கிறானே தவிர பொருளாதார விஷயத்துக்கு ஒரு தீர்வு காண மாட்டேங்கிறான். அது வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்ம யோசிச்சாகணும். சரி, உங்கள்கிட்ட தான் நகருக்குள்ள ஒரு கொஞ்சம் அடமானம் வச்சு வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு வண்டி கிண்டி வாங்கிட்டு ஏதோ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்காம யதார்த்தத்தையே என்ன நினைக்கிறான்னா, எந்த விஷயத்தையும் வந்து டேமேஜ் இல்லாமல் ரொம்ப ஒரு நெருக்கடியான விதத்தில் வந்து நம்ம தோதை அமைச்சுக்கன்னு நினைக்கிறப்போ அது யாரோ ஒருத்தர் புளிய போடுவாங்க. ஓகே. யாரோ ஒருத்தர் புளிஞ்சு தான் வந்து இப்படி பிழைக்க முடியும். ரொம்ப சுகராக இருந்தோம் அப்படின்னா யாரையாவது சக்கை மாதிரி போட்டு சக்கையே பயங்கரமாக புளிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து பிழைக்க முடியும். ஓகே. ஏன்னா இங்கே அவ்வளோ உணுப்பாக இருக்கிறாங்கன்றனால அப்படி தான். அதுக்கு ரொம்ப நாளும் ஆகும், வருஷ கணக்கில் ஆகும், 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படிநிலையே தோதாகும். சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது சமுதாய சர்டிஃபிகேட் எதுக்கு? ஃபேமிலி சர்டிஃபிகேட்டு தான் வேணும். ஓகே. அதனால் என் பிரதருக்கு அவனுக்கும் புரியல. சரி, அப்பா அம்மாவுக்கு தான் காப்பாற்றுற சிரமமாக இருக்குது, நம்ம அண்ணனையாவது காப்பாற்றலான்னு நினைக்க மாட்டேங்கிறான். அண்ணனை காப்பாற்றுறதா தான் கூட்டிகிட்டு வந்த கேரக்டரை காப்பாற்றுறதா அப்படின்றப்போ கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். சரி, நல்லபடியாக பொழைங்க. ஓகே. அடுத்து இந்த காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த திலகவதி தான். இது வந்துட்டு ஓரளவு எல்லாத்தையும் அனுசரித்து போச்சு அப்படின்னா எனக்கு தேவை. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கும். அன்றைக்கே பேசி பழகியிருந்தாங்கன்னா இந்நேரத்தில் நான் போய் காலேஜ் படித்து காலேஜ் சர்டிஃபிகேட்டாவது வாங்கியிருப்பேன். என் வாழ்க்கையே மாறி இருக்கும். காலம் போன
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இல்லை, அந்த மம்தாஸ்ரீ கல்யாணமாகி அதுக்கு ஒரு குழந்த பிறந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு திலகவதி தான் 16 வயசு பப்பா நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து கியர் வண்டி சொல்லிக் கொடுங்க, என்னை வந்து தியேட்டர் கூட்டிகிட்டு போங்க, என்னை வந்து ஜூஸ் குடிக்க வைங்க, எனக்கு அந்த பழைய மாதிரி பாட்டு போடுங்கன்னு அப்போ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, அதனால் இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது நிச்சயமாக சிரமம். ஆனால் டைம் பாஸ் பண்ண சொல்கிறாங்க, கொடுமை, தீர்வு காண மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதனால் ஃபேமிலி பயங்கரமான டேமேஜ் இருக்குது. அதனால் நான் உழைச்சா மட்டும்தான் எனக்கு தீர்வு. இந்த கேம்ஸ்லாம் ஓரளவு புக் பண்ணால் தான், அது சிசி ப்ளஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புரியும். நான் சோர்ஸ் கோட் எழுதி கொடுத்தா தான் ப்ரோக்ராமர்ஸ்லாம் வந்துட்டு அந்த நான் சொன்ன கோடிங்ஸ் வச்சு அவங்க ப்ரோக்ராம் ரெடி செஞ்சு கேமை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வந்து மூவிஸ் எடுக்கணும். ஓகே, எல்லாமே வந்து நம்ம ஒரு சோர்ஸ் கோட் ரெடி பண்ணால் தான் போதாகும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு பிஸ்னஸ் லிஸ்ட்டு நிறையா உருவாக்கினா தான் அதை பொறுத்து தான் நமக்கு நிறையா வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும். ஓகே, அதனால் ஒவ்வொரு படிநிலையாக தான் தோது பார்க்கணும், மூவிஸ் எல்லாம் புக் பண்ணணும், ஆனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் தீர்வு. சரி, அடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விஷ்ணு அவர் வந்துட்டு ஒரு நடிகையை வந்துட்டு லவ் பண்ணுறதா சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதம். ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். என்னோடய நிலையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஏதோ சொல்கிறாரு, ஏதோ தியானம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு லாஸ்ட் டைம் ஒரு ஸ்கூலில் போய் பேசினா அப்படி அது அவருக்கு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் மன அழுத்தத்தை ஏற்படுத்திட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டார். ஏன்னா நிறைய இடத்துக்கு அதெல்லாம் நிறையா இஷ்யூலாம் நடந்ததுனால இவருக்கு, ஏன்னா ஒரு பெரிய அதாவது உயரமான இடத்துலேருந்து கீழே விழுவுறப்போ பயங்கரமாக அடி விழுவும். ஓகே, ஏன்னா இவர் ஒரு தனத்தானே ஒரு பெரிய நபராக நினச்சிட்டு திடீர்னு ஒரு ஸ்கூலில் போய் பேசி எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு அவர் எல்லோரும் மறந்தே போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே இந்த கருமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படி. அதுதான் அவரோட பார்த்துலேருந்து அவரோட ஓஎஸ் அவரோட சாஃப்ட்வேரோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, தமிழ்லே சொல்கிறேன் பாருங்கள், பிரதிபலிப்பாக வந்துட்டு அவர் எல்லா வகையிலும் வெளிப்படுத்துவோம். அப்படி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த கர்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த ஸ்கூலுக்கே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பா அப்படி. இப்படி இருக்கிறப்போ அவர் யாரோ அந்த ஸ்கூலை வந்துட்டு கவனிக்காமல் இவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார், லவ் பண்ணுறாரு, குழந்தை குட்டின்னு பார்த்துக்கிறாருன்னா அது ஒரு அந்த ஸ்கூலுக்கு நல்லது. அங்கே மன அழுத்தத்தை இவர் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இவர் தான் ஒரு ட்ராக்கில் போகிறது எவ்வளவோ பரவாயில்ல தான். ஓகே, மற்றபடி ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு படிநிலை இருக்குது. ஓகே, அந்த படிநிலையில் தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி, அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. யதார்த்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தகவலுமே வந்துட்டு முதலேருந்து சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, உங்களுக்கே புரியும். ஓகே, அடுத்து இந்த சித்தர்களுடைய மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் புக் பண்ணணும், அந்த சப்தரிசிகள் மூவிஸ் எல்லாம் புக் பண்ணணும், அந்த வெப் சீரிஸ் கொஞ்சம் புக் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணணும். அடுத்து ஸ்டூடியோ வந்து நம்ம ஒரு ரியாலிட்டியாகவே அமைக்கணும். இப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ வந்துட்டு கன்வெர்ட்டான நிலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரியாலிட்டியாக அமைக்கணும். அடுத்து படிப்பு அப்படின்றப்போ எனக்கு சென்னையில் விஐடியில் படிக்கிறது எனக்கு ஒரு நல்லாவே ஒரு அனுபவமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மாயனுக்கே சோனா காலேஜ் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த முருகன், மாயன், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நாங்கள் ஒரே பாதத்தில் இருக்கிறனால அந்த பாதத்தில் தான் தோது பார்க்குறதுன்றது தான் கரெக்டு. அவன் ஆல்ரெடி மாயன் வந்துட்டு சோனா காலேஜில் போய் கால்டெக்னிக் படித்தா அப்படி, அது சிவில் இன்ஜினியரிங் தான் போனால் அப்படி. கடைசியில் பார்த்தா சீட்டு கிடைக்கல. இவங்க லோக்கல்லே ஏதோ ஒரு காலேஜில் படிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு ஏதோ ஒன்று போது பார்த்துருக்கலாம். அங்கே போய் படிக்கவும் சிவில் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காம MMFT மேட்பர் ஃபைபர் டெக்னாலஜி சீட் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ இந்த கோர்ஸே எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை படிச்சிருந்தால் ஃபேஷன் டிசைனாக இருக்கலாம். ஓகே, இந்த பாலா படத்தில் கூட ஒரு ஃபேஷன் டிசைனராக கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸ்மேட்லாம் சொன்னதாக மாயன் சொல்லுவா அப்படி. அதனால் அந்த கோர்ஸ் 6 மாதத்துக்கு மேலே படிக்கலை. அந்த காலேஜ் அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது, மாயனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. போனாலும் எனக்கும் மன வேதனையாக இருக்குது. ஆனாலும் படிங்க அப்படின்றாங்க. யார் காசு தர்றது? இந்த காவியமாரெலாம் வரல.
அவங்க அதாவது அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கெல்லாம் சேலம் பக்கமே வரமாட்டாங்க. ஏதோ வெளிநாட்டுக்குனா மட்டும்தான் வருவாங்க. ரியாலிட்டியாக அவங்க புரிஞ்சுக்கணும். சும்மா வந்துட்டு நம்மள ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. மெட்ராஸ்லேயே இருக்காங்க, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு கூட போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அந்தளவுக்கு பெரிய பணக்காரங்க. நம்ம டிவி சேனல்லையும் நாடகத்தையும் பார்த்துட்டு ஏமாந்துட்டுருக்குறோம். அப்படிலாம் கிடையாது. அவங்களாம் உண்மையிலே பெரிய பணக்காரங்க. ஓகே. அதனால் அவங்களாம் வந்துட்டு இங்கெல்லாம் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிச்சயமாக சிரமம் தான். ஓகே. அதனால் எனக்கு அந்த காலேஜ் செட் ஆக மாட்டேங்குது. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. நல்ல காலேஜ் தான் போய் படிக்கலாம் தான் எனக்கே தோணுது. ஆனால் எனக்கு செட் ஆகாதனால எனக்கும் செட் ஆகிறது நிச்சயமாக சிரமம். ஆனால் அங்கே படிக்கிறது எனக்கு நிச்சயமாக சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா காசு நிறையா தேவைப்படுது. ஓகே. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 8 வழி சாலை வரப்போகுது. இங்கேருந்து 3 மணி நேரம் மெட்ராஸ்லேருந்து ஒரு 3 மணி நேரம் சேலம், அவ்வளோதான். ஓகே. இன்னும் ப்ரைவேட் ஜெட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளைட்டு, அப்புறம் ப்ரைவேட் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா எங்கே வேணால் பயணிக்கலாம் உடனுக்குடனே. ஓகே. அதனால் விஐடியில் படிக்கலாம். சென்னை அருமையாக இருக்கும் காலேஜ். அப்படியே கொஞ்சம் ஸ்டூடியோ ஒர்க்கின்னு தோது பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவு தோதாகிறப்போ அமெரிக்காவில் போய் படிக்கலாம். அதுக்கப்புறம் தோதாகிறப்போ யூகேயில் போய் படிக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க, ஒரு மூவி எடுத்து கொடுங்க அப்படின்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்தியாவை அவங்க தான் நிர்வகிக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு உளவியல் ரீதியாக அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அவங்க பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஓ, இந்தியாவில் ஒருத்தர் கேம் புக் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டார், உண்மையாலுமே ஒரு பெரிய டேலண்டாக இருக்கார், அவரை நாங்கள் பாராட்டுறோம், அவரை அவர் கூப்பிட்டு நாங்கள் விருந்து கொடுக்குறோம், அவரை நாங்கள் நேசிக்கிறோம். இன்னும் அவங்களோட ஆட்சி மாறிடுச்சு, அவங்க யூகே போயிட்டாங்க, அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, இங்கே தனியாக தான் எல்லாமே நிர்வகிச்சிட்ருக்காங்க. ஆனால் உள்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க இந்தியா மேலே ஒரு தாக்கமான ஒரு நிலையில் அவங்க ஏதோ ஒரு பத்தில் தோற்று பார்க்குறாங்க. அதனால் ஒரு உணர்வு நிலையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் ஓரளவு தோது பார்த்தனால யூகேயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நற்செய்தி அப்படின்ற மாதிரி பாராட்டணும், நேசிக்கணும், அப்படியே முத்தம் கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. ஓகே. அதோட உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே. அவ்வளோதான். அவங்களுக்கு நான் மூவிஸ்லாம் புக் பண்ணணும். ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. எனக்கு அந்த காசு, இந்த லோனு, ஃபேமிலி ஸ்டேட்டஸு இதெல்லாம் நினைக்கிறப்போ பயங்கரமாக வேதனையாக இருக்குது. என்ன பண்ண போகிறோமோ, ஏது பண்ண போகிறோமோ, இப்போ ஏதோ சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகாமல் இப்படியே இருக்கிறது நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, நமக்கு என்ன தொழில் தெரியும், எங்கே போய் சம்பாதிக்கிறது. ஏன்னா பாலிட்டிக்ஸ் நம்புறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஆனால் அப்படி தான் மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் எனி டைம் கொஞ்சம் ஒரு திகிலாகவே இருக்குது. எனக்குன்னு ஒரு கேஷ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, நம்ம யூகேயில் நம்ம மூவிஸ் புக் பண்ணலாம், ஓரளவு தோது பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே. அதனால் ஒவ்வொரு பதமாக தான் தோது பார்க்கணும். சரி, அடுத்து டிவிக்கே பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவான தினம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. 2 உண்டியல். ஒரு உண்டியல் பார்த்திங்கன்னா டொனேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு வகையில் ஒரு நிலையை ஏற்படுத்தினா தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் காசு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஊருப்பட்ட பேர் காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, இல்லை 500 கோடி ரூபா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்ககிட்டருந்து வாங்கக்கூடிய கேஷ்லாம் கவர்மெண்ட்டு கஜானாவில் சேரும். அது கவர்மெண்ட் உண்டியல். ஓகே. அதில் சேரக்கூடிய காசை வச்சு கவர்மெண்ட்டுக்கு சம்பளமாகட்டும், நலத்திட்டமாகட்டும் எல்லாம் ஓரளவு தோது பார்த்துக்கலாம். அடுத்து டிவிகே உண்டியல், அதாவது டிவிகே டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்த போகிறோம். ஓகே. அதாவது கட்சிக்கு ஒரு டொனேஷன், அந்த கட்சிக்கு டொனேஷனில் காசு சேர இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரு கார்டு கொடுத்தப்படும், ஒரு ஐடி கார்டு மாதிரி. கட்சியில் யாரெல்லாம் இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே கார்டு, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் கட்சியில் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு கார்டு, உங்களுக்கு ஒரு மாத சம்பளம். நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, எம்எல்ஏவாக இருக்கீங்கன்னா கவர்மெண்ட்லேயே சம்பளம் கொடுத்துருவாங்க. ஓகே. ஆனாலும் கட்சியிலையும் உங்களுக்கு ஓரளவு சம்பளம் கொடுப்பாங்க. ஓகே. மாத சம்பளம் எல்லாருக்கும் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம். ஏன்னா ஒரு சில பேர் இப்போ சொல்கிறாங்க கட்சியிலே இருக்கிறா அப்படிங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாருங்க, மதியாவது வேலைக்கு போயிட்டுருந்தா அப்படி, இப்போ கட்சின்னு கட்சியிலே தான் சுற்றிட்டுருக்குற அப்படி, என்னங்க பண்ணுறது காசுக்கு அப்போலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்ன தீர்வுனா அப்படின்னா, இந்த தலைவா படத்தில் வர மாதிரி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஐடி கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா யாராருக்கு எவ்வளோ சம்பளம்
மாதம் ஆனால் உங்களுக்கு 1ஆந்தேதினா சம்பளம் கிடச்சிரும். ஓகே. நீங்கள் கட்சியில் எத்தனை வருஷம் இருக்கீங்களோ, எந்த வகையில் தோதா இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் போனஸ் வழங்கப்படும். ஓகே. ஏன்னா நாளைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்படிங்க இப்படிங்க அப்படிலாம் கிடையாதுங்க. பாருங்கள், கட்சி தான் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நாங்கள் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், இவ்வளோ வகையில் தோது பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும். ஓகே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கட்சிக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், தலைவரை நீங்கள் காசு கொடுத்தீங்கள, அந்த காசில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு நம்ம வந்து சேலரி கொடுத்துருக்குறோம், இவ்வளோ கட்டடம் அமைச்சிருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு சோறு போட்டிருக்கிறோம். அன்றைக்கி வந்து கட்சியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு 100 பேர் வந்தாங்க தலைவரை, எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க, 3 வேளை சாப்பிட்டாங்க தலைவரை, அதுக்கு இவ்வளோ செலவாச்சு தலைவரை, அந்த அந்த என்ன செலவாச்சு அப்படின்றதெல்லாம் பாருங்கள் தலைவரை, இதுதாங்க தலைவர் அந்த பேப்பரில் இருக்குது பாருங்கள் தலைவரை அப்படின்லாம். ஓகே. அதனால் நானும் காசு கொடுத்தா கட்சியில் என்ன பண்ணாங்க ஏது பண்ணேன் அப்படி இல்லாமல் எல்லாமே இருக்குது தலைவரை. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம கட்சியில் ஒரு சில பேர் வீடு இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். கட்சியில் ஒரு சில பேர் படிக்கணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் லோன் நம்ம வந்து தோது செஞ்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே நமக்கு ஒரு எவிடென்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்கு நிறைய வகையில் தோதாக இருக்கும். ஓகே. அதனால் இந்த பர்சனல் லோன் இருக்கிறனால எனக்கு பேசுகிறப்ப கருக்குன்னு இருக்குது. ஏன்னா நானும் கொஞ்சம் அந்த ஆவினில் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக மாறணும். அதனால் எனக்குன்னு நிறையா சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, என்னால் தைரியமாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு உணர்வு நிலை இருக்கணும். அமெரிக்காவா, ரஷ்யாவா, சைனாவா, அது எனக்கு ஒரு முழு சுதந்திரம் இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் நான் வந்துட்டு ஒரு பதமாக இருக்கணும். அப்போனா தான் என்னால் பேசுகிறதுக்கோ, என்னால் வந்து தோது பார்க்குறதுக்கோ எனக்கு தோதாக இருக்கும். ஓகே. இது வந்து ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் சேவாதார நிலை அப்படி தான். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பதம். இந்த பதத்தில் நம்ம இப்படி தான் தோது பார்க்கணும். ஓகே. அதனால் இப்போ கட்சிக்குன்னு ஒரு உண்டியல், அது உண்டியல்ன்றதை விட அது ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி டிவிக்கே டொனேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபீஸ். ஓகே. கட்சியை காப்பாற்ற போகிறோம், அவ்வளோதான் விஷயம். கட்சியில் இருக்கிறவங்களையும் காப்பாற்ற போகிறோம், அதுதான் விஷயம். ஓகே. அதனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, என்னென்னா என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுங்க. அப்போனா தான் நான் ஒரு கொஞ்சம் அளவு சுதந்திரமாக இருக்க முடியும், தைரியமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தோதாக இருக்கும். ஓகே. அதனால் நம்ம நிறைய விஷயம் அறிவியல் ரீதியாக புரிஞ்சிக்கணும். ஓகே. அதனால் டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க. ஓகே. ஆரம்பத்தில் மாத சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு சம்பளமானது அதிகமாக வழங்கப்படும். ஓகே. அதனால் கட்சிக்காக உண்மையாக உழைங்க. நீங்கள் ஊழல் செஞ்சுருந்தா கூட அவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியாத அளவுக்கு நீங்கள் நிஜமாகவே சம்பாதிப்பீங்க. ஓகே. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஊழல் செஞ்சால் தானே அரசியல் கட்சியில், அரசியல் தளத்தில், அரசியல் ஆட்சி நிர்வாகத்தில் பிழைக்க முடியும். நேர்மையாக இருந்தால் சம்பளம் எங்கே பற்ற போகுது, எப்படிங்க பிழைக்க முடியும்? யதார்த்த ரீதியாக ஒரு உண்மை தான். ஏன்னா விலைவாசியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு உண்மையாகவும் ஒரு அளவு நேர்மையாகவும், சொல்லப்போனால் மனசாட்சிப்படி கரெக்டாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, நிறையாவே சம்பாதிக்கலாம். ஊழலை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம். ஓகே. அது நிறையா பெனிஃபிட்டும் கிடைக்கும், காசும் கிடைக்கும், நிறையா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், நிறையா தேவைன்னா லீவும் கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும், எக்கச்சக்கமான பயன் கிடைக்கும் உண்மையாலுமே. ஓகே. ஏன்னா இந்த என்ட்ரு அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஓரளவு கரெக்டாக இருந்ததுனால தான் அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு தொகை தான். ஓகே. இப்போ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு நிராகரிக்கிறதுலாம் இல்லை. இப்போ நானே வேண்டான்னு சொன்னால் கூட அவங்களாம் அது எங்களுக்கு தேவைப்படுதுங்க, நீங்கள் வந்துட்டு புக் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ என்ட்ரு அமௌண்ட்லாம் உண்மை தான். ஓகே. நீங்கள் அப்ரா கண்ட்ரிஸ்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். இந்த அமெரிக்காவாகட்டும், யூகேவாகட்டும், நிறையா நாடு இருக்குது. சும்மா அங்கெல்லாம் அந்த பொருளாதாரம் அங்கே என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மேகசின் எப்படி இருக்குது, அங்கே எப்படி நிர்வகிக்கிறாங்க, அப்படி எப்படி வாழ்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாலுமே ஊழல் பண்ணுறத விட நிஜத்தில் நிறைய சம்பாதிக்கலாம். ஓகே. அதனால் டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான கட்சி. ஓகே. 365 நாளும் 24x7
இயங்கும். ஓகே, ஆதரவு தரப்படும். உங்களுடைய பொருளாதாரமானது மேன்மைப்படுத்தப்படும். ஓகே, உங்களுக்கு வாழ்வியல் சுதந்திரம் வழங்கப்படும். ஓகே, நல்ல ஒரு தரமான கட்சி. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு கேஷ் கிடைக்கிறப்போ நான் டிஇஓ கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்குவேன். அந்த டிஇஓ கட்சியும் டிவிகேவும் ஒரு பதமான கட்சிகளாக இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு டிவிகே இருக்கிறப்போ டிஇஓ அப்படின்றது ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும். எதிர்க்கட்சி கூட நம்ம ஆளுங்களாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதம். இப்போ டிஇஓ நிர்வாகம் செய்கிறப்போ டிவிகே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும். அதுவும் நம்ம ஆளுங்களாக தான் இருக்கணும். ஓகே, அதனால் 100%க்கு 1% அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லிடுறேன். இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு போதான நபர்களை தான் நம்ம நியமிக்கணும். அரசாங்க பணியிலேருந்து சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம ஆளுங்க தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வேலையானது சீக்கிரமாக நடக்கும். ஓகே, அது தகுந்த மாதிரி தோது பாருங்கள். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. எனக்கு கொஞ்சம் காசு தோது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் வேகமாக பல மடங்கு முன்னேறி போகலாம். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.